இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாக்கம் அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு சோகத்தை ஏற்படுத்திடுச்சு அந்த ஒரு சம்பவம். இது யூட்டனே கிடையாது, இவரு திரும்புகிறாரு. ஒரு சின்ன சம்பவம் அவங்க லைஃபே எப்படி தலையில மாற்றி போட்டுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பீக் ஹவர்ஸில் இந்த மாதிரி லாரிலாம் வந்து ஓட்டுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வணக்கம் மக்களே, வெல்கம் டு பீயிங் விஜய் சேனல். நான் தான் விஜய். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அது மாதிரி புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம்னா, சென்னை இஸ் ரியலி நாட் ஃபார் பிகினர்ஸ். சென்னையில் ஆக்சுவலி வண்டி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம். போக போக ரொம்ப ரொம்ப மோசமாகிட்டே போயிட்டுருக்கு. இந்த கஷ்டத்தெலாம் தாண்டி தான் சிலர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மற்றவங்க பண்ணுற மிஸ்டேக்ஸ்க்கு இவங்களும் அடிபட்டுருக்காங்க. ஸோ இந்த சேனலில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் ட்ரைவ் பண்ணுறவங்க ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா சேஃப்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இதோடு நான் உங்ககிட்ட வந்து டிரைவிங்கில் பேசுகிறேன். கைஸ், வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 9 o'clock வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இருக்கணும். மணி இப்போவே 8:30. இன்னும் 17 kilometers ஓட்டிகிட்டு போகணும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைண்டே சரியில்லை. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு கிட்ட ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. என்ன ஆக்சிடெண்ட்னா, ஒரு 8th standard படிக்கிற பொண்ணு வந்து அவங்க அம்மா கூட்டிகிட்டு ஸ்கூலில் போய் விடுறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ என்ன இருக்குது, ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டு ஃபுல்லாக லோடு, அதாவது செங்கல் ஏற்றிட்டு வந்த லாரி வந்து வந்திருக்கு போல இருக்குது. அது இவங்க தட்டிட்டாங்களா இல்லை அவன் வண்டி ஓட்டினவங்க தட்டிட்டாங்களான்னு தெரியல. அம்மாவும் பொண்ணும் பேக் டயரில் பின்னாடி விழுந்துட்டாங்க. அந்த பேக் டயரும் அவங்க மேலே ஏறிட்டு. ஸோ 2 பேருமே ஸ்பாட்லேயே காலி. இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாக்கம் அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு சோகத்தை ஏற்படுத்திடுச்சு அந்த ஒரு சம்பவம். எல்லாரோட கேள்வி வந்து இப்போ என்னென்னா, இந்த மாதிரி வந்து காலையில் டைமில் யார் வந்து இவ்வளோ ஹெவி லோட் வெஹிக்கிள்லாம் வந்து ஓட்ட சொல்கிறது, இந்த மாதிரி பீக் ஹவர்ஸில் ஓட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதனால தான் வந்து சொன்னது என்னென்னா, சென்னை இஸ் ரியலி நாட் ஃபார் பிகினர்ஸ். அது வந்து என்ன தான் நம்ம கரெக்டாக ஓட்டுறோம், கரெக்டாக பண்ணணுன்னாலும் ஆப்போசிட்டில் வரவங்க வந்து சாருங்க டாக் வந்து இறந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது ரோட்டில் இருக்குன்னா ரொம்ப பெட் ஆகிட்ருக்கோம் எல்லோரும் தான். கொஞ்சம் சாருங்க. நான் இந்த கோணி பை வேணுமா? இந்த கோணி பை வேணுமா? எடுத்துக்கலாமா? இல்லை, அங்கே ஒரு டாக் இறந்துச்சு, அது இருக்கும். அவங்க வழியிலே இறந்துச்சு. சம் ஆக்சிடெண்ட்டா? ஆக்சிடெண்ட். இந்த மாதிரி வச்சிட்டோன்னா சாட். இந்த மாதிரி வச்சிட்டோன்னா அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் தெரிய வரும். அவங்க பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அவ்வளோதான், அதோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்களா, அந்த டாக் வந்துச்சா, அந்த பத்துன்னு இருக்கா, அங்கே இருக்க ஒருத்தர் என்ன பண்ணார், அதை பார்த்துட்டீங்கன்னா இப்படி இறந்து போயிருக்கு. அதோட அவ்வளோதான். அது ரோட்லேயே இருந்ததுன்னா 4-5 வண்டி அது மேலே ஏறும். அதோட அவ்வளோதான், நாசமாக போயிடும் அப்படியே ரோட்லேயே.
அது ஒரு 4 பேருக்கு வந்து ஒரு பேட் ஸ்மெல்லை கொடுக்கும். தேவையில்லாத நோய்களை கூட பரவ வாய்ப்பு இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி இதை நம்ம எடுத்து போட்டாச்சு. ஓகே, இதோ நம்ம கண்ணில் மாட்டுச்சு. அதான் கைஸ் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி லோடு வண்டிலாம் ஏற்றிட்டு வர்றதுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது, அது இது அப்படி இப்படின்னு. நம்ம என்ன தான் சரி கரெக்டாக வந்தாலும் எதுக்க வரவங்க வந்து லைட்டாக பிரச்சனை ஆயிடுச்சுனாலும் நமக்கு தான் அடி வாங்குது தேவையில்லாத. இப்போல்லாம் வர வர சென்னையில் ஓட்டவே பயமாக இருக்குது. அது வந்து உண்மையாக சொல்லணுன்னா மோஸ்ட் ஆஃப் தி லேடிஸ்ன்னு சொல்ல மாட்டேன், பட் சில லேடிஸ் வந்து எப்படி ஓட்டுறாங்கன்னா அவங்களோட இஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபோனை வந்து காலில் வச்சுக்கிட்டு போகிறாங்க, லெஃப்ட்டு பார்க்க மாட்றாங்க, ரைட்டு பார்க்க மாட்றாங்க. அன்றைக்கி ஒரு வாட்டி இப்படி தான் யூட்டன் பண்ணுறேன், அன்றைக்கி ஒரு வாட்டி இப்படி தான் அவங்க என்ன பண்ணாங்க, நான் வந்துக்கிட்டு இருக்கேன், அவங்க யூட்டன் பண்ணணும் போல இருக்குது. அப்படியே ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே திருப்புறாங்க. இப்போ இடித்தா யாருக்கு பிரச்சனை? நமக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை. ஆனால் வந்து இந்த சமுதாயம் எங்கே போய் கொண்டு போய் விட்டுருன்னா, அவங்க லேடிஸ்ப்பா, அவங்களே இது பண்ணுறாங்க. லேடிஸ் தான் என்ன பண்ணுறது, என்ன தான் செய்கிறது அதுக்குன்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், அந்த பாவம் 2 பேரும் வந்து இப்போ இறந்து போயிட்டாங்க. அதோட அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்கள், அவங்க வந்து காலையில் இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சுருந்துருப்பாங்களா? பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பா, போயிட்டு வரேன்ப்பா அப்படின்ட்டு. அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லியிருப்பாங்க, இப்போ குழந்தைய போய் இது பொண்ணை போய் வீட்டில் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுறாங்க அப்படின்னு இருப்பாங்க. போனவங்க 2 பேரும் இப்போது இறந்துட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து நியூஸ் போயிருக்கு, இந்த மாதிரி 2 பேர் இதுவாகிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் இடத்துக்கு வந்துடுங்கன்ட்டு. ஒரு சின்ன சம்பவம் அவங்க லைஃபே எப்படி தலையில் மாற்றி போட்டுச்சு பாருங்கள். இது யாரேன்னு குறை சொல்கிறது? ஒருவேளை அவங்க ஒழுங்காக ஓட்டலன்னு குறை சொல்கிறதா? இல்லை இந்த லோடு லாரிக்கு பதில் ஒருவேளை லோடு லாரிக்கு பதில் வந்து காரோ இல்லை ஆட்டோவாக இருந்திருந்ததுன்னா ஏதோ அட்லீஸ்ட் ஒரு கிராக்டரோட தப்பிச்சுருந்துருக்கலாமே. கடைசியில் ஓட்டிகிட்டு போன வண்டி இது வேறு உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறோம்ல, ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டாரு பாருங்க. இப்போ வந்து இது யூட்டனே கிடையாது, இவரே திரும்புகிறாரு. என்னத்தை சொல்கிறது? ஐயோ, பெட்ரோல் பம்ப் இன்றைக்கி வேறு பயங்கரமான கூட்டம். கரெக்டாக நான் சண்டே தான் டேங்க் ஃபுல் பண்ணேன், அடுத்த நாள் பெட்ரோல் ப்ராப்ளம் வருது. நான் சொன்னேன், சென்னை இஸ் ரியலி நாட் ஃபார் பிகினர்ஸ்ன்ட்டு. இப்போ நான் இங்கே இந்த இடத்துலேருந்தே நான் சொல்கிறேன், எவ்வளோ பேர் டிராஃபிக் ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் அங்கே ஒருத்தர் பார்த்தீங்களா, ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுறாரு, அவரும் ஹெல்மெட் போடல, அது வேறு விஷயம், அவ்வளோதான். ஹெல்மெட்லாம் ஒரு கணக்கிலே வச்சுக்க வேண்டாம். அவர் ஹெல்மெட் போடல, அவருக்கு வந்து ஃபோனும் பேசணும், வண்டியும் ஓட்டணும். கூட வந்து பின்னாடி யார் வராங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி போகிறாங்கன்றதுலாம் அவருக்கு முக்கியம் இல்லை. ஆனால் அவர் ஃபோன் பேசுகிறதுக்காக நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஓட்டணும். இதுதான். இந்த மாதிரி எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்கள். ஃபோன் பேசுறது மட்டும் இல்லை, நிறைய பேர் ஒன் வேல ஏறுவாங்க. நான் வழியில் நிறைய பேரை காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் நான் அவங்கள வந்து எப்படி ஸ்பாட் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இவங்க அங்கே ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு போகிறாரு, இங்கே ஒருத்தர் ஒன் வேல தான் எவ்வளோ பேர் ஏறுறாங்க. எல்லாம் ஷார்ட்கட். இந்த மாதிரி ஆளுங்க வந்து எப்போ இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறாங்களோ அப்போ தான் சென்னையில் ஆக்சிடெண்ட்ஸ் வந்து கம்மியாகும். அது வரைக்கும் இஷ்டத்துக்கு ஆக்சிடெண்ட்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. பட்டு வந்து என்ன இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டே ஏற்றுக்க முடியாது தான். பட் அது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். அப்பா, அம்மா, பொண்ணு இவ்வளோ தான் வந்து ஃபேமிலியே இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இறந்துட்டாங்க. எத்தனை ட்ரீம்ஸோடு இருந்திருப்பாங்க, இதை பண்ணணும், அதை செய்யணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு எவ்வளோ ஒரு ட்ரீமோடு இருந்திருப்பாங்க. எல்லாமே அப்படியே போச்சு. சில டைம்லாம் வந்து இந்த மாதிரி நடக்கும்போது தான் அவனுக்குள்ளே ரொம்ப டீப்பாக தோணுது, என்ன தெரியுமா, நீங்கள் அந்த பொண்ணை நீங்கள் லீவ் போட்டிருக்கலாங்க, வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்கு லேட்டாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு
அது அப்போலாம் வந்து பெரியவங்க வந்து நம்ம ஒரு இடத்துல சாவியை எடுக்கிறோம், நம்ம வீட்டுக்கு வீட்டிலேருந்து வெளியே கிளம்புறோம் அப்படின்லாம் ஆச்சுன்னா, நமக்கு ஒன்று சாவி எடுக்கும்போது சாவி ஒன்று கீழே தவறும். அது மாதிரி எங்கேயாவது இந்த வாசப்படியில் வந்து நம்ம கால் தட்டும், இல்லை மேட்டில் எதாவது லைட்டாக வழுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நடந்ததுனாலே பெரியவங்க வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சரி கொஞ்ச நேரம் உட்காருங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் புரியாது அப்போலாம். என்னத்துக்கு உட்கார சொல்கிறாங்க, தண்ணி குடிக்க சொல்கிறாங்க, நான் ஓடிட்டாரா வந்திருக்கோம் நம்ம அப்படின்லாம் தோணும் சின்ன வயசில். எங்கள் சின்ன வயசுலலாம் அப்படிலாம் பண்ணுவாங்க, வந்து பண்ணுறாங்க. பட் அதுக்கு ஒரு ரீசன் வந்து என்னென்னா, அந்த ஒரு டைமை வந்து கொஞ்சம் லேட்டாக போகணுன்னா எல்லாமே கொஞ்சம் லேட்டாக ஆகும். அது அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. அது உண்மை எந்த அளவுக்கு உண்மை பொய் அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் நம்ம மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதா அதனால. ஓகே, ஒரு வேளை நம்ம அந்த டைமிங்க்கு கிளம்பியிருந்தோன்னா அந்த டைம் ஏதோ ஒன்று நம்ம வந்திருக்கோம், அந்த டைம் வந்து இதாக ஆகிருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து போகவே அந்த டைம் அது கடந்து போயிடும். நம்மளோட டைமை கடந்து போயிடும், அவ்வளோதான். இதுதான் அந்த அவங்க பண்ணுற ரீசனே. உங்களுக்கு போச்சு அது வந்து இதுக்கப்புறம் அது இது பண்ண முடியாது, ரிவைண்ட் பண்ண முடியாது. அவ்வளோதான். உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன்ல, லோடு வண்டி வந்து காலையில் பீக் ஹவர்ஸ்லலாம் வந்து அல்லோடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள், எதிர்க்கே ஒரு லோடு வண்டி. இந்த மாதிரி பீக் ஹவர்ஸில் இந்த மாதிரி லாரிலாம் வந்து ஓட்டுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், இந்த மாதிரி லோடு வண்டி ஓட்டுறது காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வச்சுக்கோங்கம்மா, இப்படி ஓட்டுறது கரெக்டாக தப்பா? அதுவும் ஃபுல் லோடு. இப்போ இதில் வந்து சிமெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சிமெண்ட்டை இப்போ இந்த காலையில் கொண்டு போய் கொட்டி வீடு கட்டுறதுக்கு ரொம்ப இப்போ முக்கியமான டைமாக. இந்த மாதிரிலாம் ரூல்ஸை மீறுறதுனால தான் ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது. நம்ம தாங்க இந்த ஊரை விட்டு போயிடணும். அப்பா வாழவே பயமாக இருக்குது. நடந்து போனாலும் ஆக்சிடெண்ட் ஆகுது, வண்டியில் போனாலும் ஆக்சிடெண்ட் ஆகுது, சைக்கிளில் போனாலும் ஆக்சிடெண்ட் ஆகுது. இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சுலாம் இந்த ஊர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. ஒரு நாள் இதெல்லாம் சிட்டிக்கு வெளியே இருக்கிறதுனால போலீஸ்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஓட்டுறாங்களா? இப்போ இவர் அடுத்தது வரங்க, இவர் ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுவார். இப்போ இவர் வந்து அதான் சொல்கிறல, திருப்பியும் இவர் எப்படி போவார், இவர் டக்குன்னு ரைட் எடுப்பார், லெஃப்ட் எடுப்பார், அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கவும். அதான் ரோட்டில் ஓட்டினாலே ஃபோன் அப்படியே எல்லாமே ஒரே டைமில் ஃபோன். அதுவும் இல்லாமல் இப்போது எல்லோரும் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, இப்போ இந்த ஆட்டோ ஓட்டுறாங்களே அவங்களாம் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த ஓலா ஊபரு அவங்களாம் வந்து ஓட்டுறாங்களா, அவங்களாம் வந்து மேப் பார்க்கறதுக்காக ஃப்ரண்ட்டில் ஃபோன் வச்சுருக்காங்க. இப்போ அது எந்த அளவுக்கு இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, யூடியூப்பில் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இதெல்லாம் வந்து அப்படியே ஓட்டும் போதே லைவாக ஓட்டும் போதே அப்படியே ஸ்வைப் பண்ணிகிட்டே ஓட்டுறாங்க. பின்னாடி கஸ்டமர் உட்காந்துட்ருக்காங்க, அதெல்லாம் வந்து பார்க்குறதே இல்லை, அப்படியே அதை பார்த்துக்கிட்டே ஓட்டுறாங்க. வண்டி ஓட்டுறதுன்றதே உங்கள் கடமை. அதுக்கு தான் நம்ம வந்து வேலையே செய்கிறோம், சம்பாதிக்கிறதே அதுக்காக தான். அதுக்கு கூட நம்ம வந்து ஃபுல் டைம் அதுக்கு டெடிகேட் பண்ணாமல் இப்படி ரீல்ஸை பார்த்துக்கிட்டே ஓட்டுறதுல என்ன யூஸ் இருக்குது? அப்படி என்ன ஒரு அடிக்ஷனு. இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு ஹோண்டா ஆக்டிவா ஓட்டிகிட்டு இருந்தார். அவர் கையில் லெஃப்ட் கையில் வந்து ஃபோனு, அப்படியே ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கார், ஆனால் வண்டி ஓட்டின்னு போயின்னு இருக்காரு. இப்போ வந்து நம்ம வந்து அவர் வந்து ரீல்ஸ் பார்த்துன்னு போகிறாரு, நம்ம வந்து பார்த்து ஜாக்கிரதையாக போகணும், இடிச்சிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு நம்ம போகணும். 100 பேர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 10 பேரால் ஆக்சிடெண்ட் ஆகும். மிச்சம் இருக்க 90
மிச்சம் இருக்கிறது என்னது 90 பேர் வந்து இதனால் இப்படிலாம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருந்துவாங்க, திருப்பியும் ஆரம்பிப்பாங்க. இதுதான் இந்த லைஃபே, இப்படி தான் போகும். என்ன தான் நம்மளாம் வந்து சேஃப்டியாக பக்காவாக தான் போனால் கூட ஒரு யூஸும் கிடையாது, வேஸ்ட்டு. இதுலேருந்து நம்ம வழியிலே ஒரு 3 பேரை பார்த்துருப்போமா ஃபோனு யூஸ் பண்ணிட்டு ஓட்டுறவங்கள. அட்லீஸ்ட் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்காவது நான் இது ஒன்று சொல்லிக்கிறேன், ஹெல்மெட்டை போட்டு வண்டி ஓட்டுங்க. ஹெல்மெட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்றைக்கு அதுதான் நம்ம இங்கே தான் போகிறோம் அங்கே தான் போகிறோம் அப்படின்றத எந்த ஒரு சோம்பேறித்தனமும் படாமல் இவங்க ஃபோன் பேசிட்டு ஓட்டுறாரா, ஓகே ஃபைன். எந்த ரீசனுமே நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுக்காம நம்ம ஒழுங்காக ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுறது தான் நமக்கு சேஃப்டி. கூட யாராவது உங்களோட பையனோ இல்லை பொண்ணோ அம்மாவோ அப்பாவோ யாரை கூட நீங்கள் ஓட்டுறீங்கனாலும் அவங்களுக்கும் கூட சேர்ந்து ஒரு ஹெல்மெட் கொடுங்க. பாடியில் எங்கேயாச்சும் அடிபட்டதுன்னா கூட நம்ம சரி பண்ணிடலாம். தலையில் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பைக்கோ காரோ சேஃப்டியாக பார்த்து ஓட்டுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன தப்புனால எதிர்க்க வரவங்களும் பாதிக்குவாங்க. இப்போ எதிர்க்க ஒருத்தர் வண்டி ஓட்டினா வேறுங்க ஃபோன் பேசிட்டே ஒருத்தர். ஒரு 7 பேர் இருப்பாங்களா, அதோட பார்த்த வரைக்கும் 8 இதை வருங்க 8 பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு. இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக கம்மி. நிறைய பேர் அப்படியே ஃபோனை கையில் வச்சுட்டே ஓட்டுவாங்க. எல்லாம் கம்மி. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நிறைய வீடியோ. இனிமேல் வர நான் எடுக்கிற வீடியோவில் தான் வந்து என்னை இந்த மாதிரி கிராஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பேசிகிட்டு இருக்கும் போதே ஸ்பாட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் நான் பண்ணுற வீடியோவால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது வரும்ல, நாலேஜ் இருக்கும்ல. ஐயோ இந்த மாதிரி செய்யக்கூடாது, நம்மளும் இந்த மாதிரி பண்ணியிருப்போம், நம்மளும் இந்த மாதிரி செஞ்சுருப்போம், இனிமேல் அதை செய்யக்கூடாது. இந்த வீடியோ பார்த்து ஒரு அட்லீஸ்ட் 2 பேர் 3 பேராவது தெரிஞ்சுனா போதும், அவ்வளோதான். ஐஸ் 9 வந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு வழியில் அந்த டாக் எடுத்து போட்டு வந்தோம்ல, அந்த ரீசனுக்காக தான் இருக்கலாம். மெயினாக நான் ஏன் அதை வந்து கொஞ்சம் ஓப்பனில் வச்சுட்டு வந்தேன்னா, இப்போ அந்த இடத்துல இருந்ததுன்னா அடுத்த வேறு ஏதாவது வண்டி தெரியாமல் ஏற்றுவாங்க. அகைன் வேறு அது வந்து அப்படியே ஒரு மாதிரி நசுங்கி ஸ்ப்ரெட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அது ஒன்று. இன்னும் நான் வந்து ஏன் எடுத்தாங்க கொஞ்சம் ஓப்பனில் வச்சேன்னா, அட்லீஸ்ட் குப்பை அள்ளுற அண்ணாங்களாம் யாராவது வந்தாங்கன்னா அவங்க பார்ப்பாங்க, ஓகே இங்கே ஒரு டாக் இருக்குன்னு. நான் பாட்டை எடுத்து ஓரமாக போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமாகும், அங்கே ஒன்று இருக்குன்னே தெரியாது. எங்கேயோ பேட் ஸ்மெல் வருதுன்றது மட்டும் தெரியும், ஆனால் எங்கேருந்து வருது அப்படின்னே தெரியாது. அது அவங்க அப்படியே மக்கி ஒரு மாதிரி புழு வர அளவுக்கு மோசமாக போயிடும். அதனால் நான் கொஞ்சம் தெரிகிற மாதிரி நான் வச்சுட்டு வந்திருக்கேன். இது எப்போதுமே நான் எங்கேயாவது பார்த்தேன்னா இதை நான் செஞ்சிருவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரணுமோ அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஆக்சிடெண்ட் பண்ணாமல் வண்டி ஓட்டணும் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுதான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வருது. அது மாதிரி இந்த வீடியோ இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோஸ் உங்கள் சைடை வந்து சேரும். ஸோ இது மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் விஜய். பாய்.